ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். ஓகேவா? இஃப் யூ ஹேட் 86,400 rupees in your account and someone stole 10 rupees from you, would you be upset and throw the remaining amount 86,390 rupees away at the person who took your 10 rupees? No, you would move on and live, right? The same way we have 86,400 seconds each day. Don't let someone's negative 10 seconds ruin the remaining 86,390 seconds of the day. Friends, of course இது கோட்ஸ் இல்லை, பட் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் சொல்லி பார்த்துடலாம். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் 86,400 rupees இருந்துச்சுன்னா, அண்ட் யாரோ ஒருத்தர் ஒரு 10 ரூபா மட்டும் திருடிட்டு போயிட்டா, நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட மீதி இருக்கிற காசு என்ன கொடுக்குவா போகிறீங்க? இல்லை, சரி 10 ரூபா போச்சு மீதியாச்சும் வச்சுப்போம் அப்படி தானே இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் கிட்ட ஒரு நாளில் 86,400 seconds இருக்குது. யாரோ ஒரு 10 minutes நெகட்டிவ் தாட்ஸால் நம்மக்கிட்ட மீதி இருக்க 86,390 seconds வேஸ்ட் பண்ணுமா? நோ. அந்த 10 secondsஆல் மீதி இருக்கிற 86,390 seconds நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இந்த வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹூ வில் க்ரை வென் யூ டை பை ராபின் சர்மா. என்னடா இது எடுத்த உடனே ஒரு டெத்தை பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக இந்த புக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த புக்கு டைட்டில் ரீட் பண்ணி பார்த்தாலே நல்லா புரியும். ஹூ வில் க்ரை வென் யூ டை. நம்ம செத்ததுக்கப்புறம் நமக்காக யார் அழுவா? கண்டிப்பாக நம்மளை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாரும் அழுக மாட்டாங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். இதே தான் ராபின் சர்மாவோட அப்பா ராபின் சர்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம அழுவோம் அண்ட் மற்றவங்க நம்மளுக்காக ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜாலியாக இந்த உலகத்தை விட்டு போகணும் அண்ட் மற்றவங்க ஒரு நல்ல பர்சன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லீவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கோட நேம் மட்டும்தான் டெத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர இந்த புக்குக்குள்ளே டெத்தை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. பட் இந்த புக்குக்குள்ளே எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம எப்படி ஹாப்பியாக அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை லிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த புக்கில் 101 சாப்டர்ஸ் இருக்குது. அதாவது 101 வேஸ் நம்ம லைஃப்பை எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 101 வேஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்னால் 101 வேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் நான் ஒரு 10 மட்டும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நம்ம ப்ராமிசஸை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராபின் சர்மா சொல்கிறாங்க. அது என்ன ப்ராமிசஸ்னால், சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிப்போம், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்படி சொன்னிங்கன்னா அந்த ப்ராமிசஸ் உடைக்காமல் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட. சப்போஸ் முடியலன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுங்க, இல்லை என்னால் இப்போதைக்கு முடியாது, இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னால் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் தேவையில்லாமல் நான் கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிசஸை பிரேக் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ப்ராமிசஸ் பிரேக் பண்ணுறதுனால நம்ம மேலே இருக்கிற ரெஸ்பெக்டை நம்மளே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாஸ்ட்டை மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் பாஸ்ட்டை மதிக்கணும்னா, நம்ம பாஸ்ட்டில் கண்டிப்பாக எதாவது மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை ஐயோ பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அந்த மிஸ்டேக்ஸில் என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிறதுனால ஃப்யூச்சரில் அதே மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஃபீல் பண்ணுறதுனால ஒரு யூஸ் இல்லை. அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதே மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம லைஃப்பில் எந்த மிஸ்டேக்கே பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம எதுவுமே நியூவாக பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட் டைம் சமையல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக உப்பு காரம் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் போன வாட்டி இப்படி பண்ணோம், ஸோ இந்த வாட்டி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக மைண்டில் வரும். நம்ம பாஸ்ட்டை குறை சொல்கிறத விட்டு அதை மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வீக்கில் 7th டே இருக்கும்ல, அதாவது சண்டே இருக்குல்ல, சண்டே ஆச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் டே இருக்காட்டா கூட பரவாயில்ல, ஒரு ½ hour இல்லைனா 1 hour உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கூட, அப்படி இல்லைனா ஃபேமிலி கூட இருங்க. உங்களுக்கு டான்ஸ் பண்ண பிடிக்குன்னா டான்ஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பாட்டு கேளுங்க, இல்லைனா பாட்டு பாடுங்க, இல்லைனா ட்ராயிங் பண்ணுங்கள். அந்த 1 டேயில் கொஞ்ச நேரம் ஆச்சு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒர்க் டென்ஷனில் நம்ம லைஃப்பை எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால
அவ்வளோ சண்டேல வந்து கொஞ்ச நேரமாச்சும் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்ளமை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு செப்பரேட்டான டைம் வந்து ஒரு நாளில் ஒதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5லேருந்து 5:30 வரைக்கும் தான் ஒரு டைம் அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும்ல, என்ன ப்ராப்ளமாக சரி, யாராச்சும் திட்டாங்கன்னா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை பற்றி திங்க் பண்ணுறது ஃபுல்லாக அந்த 5லேருந்து 5:30 தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம். அதுக்கு முன்னாடி அந்த 5 o'clock முன்னாடி இல்லைனா அந்த 5:30க்கு அப்புறம் வந்து நம்ம ஒர்க்கை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதால நம்மளோட ஒர்க்கும் டிஸ்டர்ப் ஆகாது, ப்ராப்ளம்க்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தேவைனாலும் நம்ம அது க்ளீனாக அந்த டைமில் வந்து திங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 5 o'clockலேருந்து 5:30க்குள்ளே இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து என்ன ப்ராப்ளம் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரி பிரேக் எப்போ வருமோ அப்போ வந்து இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ அந்த ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5 o'clockலேருந்து 5:30ன்னு எடுத்துக்கோம்ல. சப்போஸ் அந்த 5:30 வரைக்கும் ஒரே பிரேக் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் இல்லைனா சாங்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராப்ளம் பற்றியே திங்க் பண்ணோம்ல, ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து மற்றது திங்க் பண்ணுறதுக்காக அந்த சாங் கேட்குறது, அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரத்துக்கு வாக் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து என்ன ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தோமோ அது வந்து திரும்ப கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டூ-டூ லிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டூ-டூ லிஸ்ட் நம்ம வந்து எப்படி வச்சுருக்கணும்னா, ஒரு ப்ரியாரிட்டி வைஸாக நம்ம வந்து எழுதியிருக்கணும். எது நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகுமோ அந்த இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி ஓவராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு டூ-டூ லிஸ்ட்டே இல்லை, நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராகவே இல்லைன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, மற்றவங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்பாங்களே, இது பண்ணித்தா அது பண்ணித்தான்னு சொல்லி கேட்கும்போது நம்மளும் ஓகே சொல்லிடுவோம். இதே தான் வந்து ராபின் சர்மா இதுக்கு முன்னாடி த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ப்ரியாரிட்டி வைஸாக ஒரு ஷெட்யூல் இல்லைன்னா மற்றவங்களோட ப்ரியாரிட்டி வந்து நம்ம ஷெட்யூலாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் வந்து ஒரு டூ-டூ லிஸ்ட்டே மேக் பண்ணாமல் அவனுக்கு வந்து அந்த டேல வந்து என்ன ஒர்க் பண்ணணும்னு அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கிற போது அவன் ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஓகேவா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவான். சப்போஸ் அந்த பர்சன் வந்து அவங்களோட டே வந்து ஒழுங்காக ஷெட்யூல் பண்ணியிருந்தா அவனுக்கு வந்து என்னென்ன ஒர்க் அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது பண்ணாதனால அவனுக்கு வந்து ஒரு ஒர்க்குமே இல்லை அப்படின்னு நினச்சி அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்கு ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட டேயை வந்து ஒழுங்காக ஷெட்யூல் பண்ணி வைக்கணும், அதுவும் என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்கோ அந்த ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஷெட்யூல் இருக்கும் போது தான் நம்ம வந்து மற்றவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்மளால் நோன் ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு நோன்னு சொல்லணும். இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ இப்போதைக்கு என்னால் வர முடியாது, கொஞ்சம் அந்த மாதிரி காமாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நம்ம நல்லா சிரிக்க சொல்கிறாங்க. நம்ம சிரிக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டடி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ஆவரேஜாக ஒரு 4 வயசு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 300 டைம்ஸ் வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 15 டைம்ஸ் தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சிரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி மறந்துட்டாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வந்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் ராபின் சர்மா சொல்லியிருக்காங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒரு காமெடியன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸ்டீவ் மார்ட்டின்னு சொல்லி ஒரு காமெடியன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷம் நல்லா சிரிப்பாங்களாம். இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று சிரித்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட காமெடிக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களே, ஸோ அது எழுத போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெகுலராக அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து டெய்லி இப்படி நல்லா சிரிக்கிறதுனால நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சயின்ஸே சொல்லுது அப்படின்னு ராபின் சர்மா சொல்கிறாங்க. ஸோ இன்னிலேருந்து கண்டிப்பாக யாருமே சிரிக்க மறந்துடாதீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்களா, நல்ல கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ராபப் வேறு சொல்லியிருக்காங்க, அதுவும் சைனீஸ் ப்ராபப். என்னென்னா, சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டு கேட்குற 5 நிமிஷம் வரைக்கும் தான் அவன் வந்து முட்டாளாக இருப்பான். ஸோ அந்த டவுட்டு கேட்கவே இல்லைன்னா அவன் லைஃப் டைம் வரைக்கும் முட்டாளாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்.
ஏதோ ஒரு கிளாஸில் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப சில்லியான டவுட் வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து எந்திரிச்சு நின்று கேட்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இல்லை டீச்சர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே விட்டுருவோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி யாரை பற்றி திங்க் பண்ணாமல் உங்களுக்கு கொஸ்டின் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்திரிச்சு கேளுங்க, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இனியாச்சு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அடுத்தது வந்து ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்கை வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. செல்ஃப் ஹெல்ப் புக்னா ஒன்றும் இல்லை, நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நம்ம லைஃப்பை வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற புக்கு தான் நம்ம வந்து செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து சும்மா ஒரு ஆத்தர் வந்து எழுதுறது கிடையாது. அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த புக்கு வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களே அந்த புக்கை வந்து எழுதுவாங்க. ஸோ அவங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு ரிசர்ச்சில் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது எல்லாம் அந்த புக்குக்குள்ளேயே இருக்கும். அது ரீட் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய நல்ல புக்ஸ் இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு. நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து டிஸ்கவர் யுவர் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதில் வந்து நான் நிறைய டாப் 5 புக்ஸு மற்ற புக்ஸ் ரிலேட்டடாக நிறைய போடுவேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே நம்ம வந்து இனிமேல் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் புக்கை பற்றி போட போகிறோம். அதுக்கு எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நியூ ஹேபிட்டை வந்து நம்மளுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 21 டேஸ் ஆகும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 5 o'clock எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம்னா அந்த ஸ்டார்டிங் 3 to 5 days ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதே இதுக்கு ஃபாலோ பண்ணி 21 டேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிக்கும். இதுக்கு வந்து ராபின் சர்மா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறோம்ல, இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் தூரம் வந்து நிறைய ஃபியூவல் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபியூவல் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹேபிட்டும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம எனர்ஜிலாம் போட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை, இல்லை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து அது நார்மலாக ஹேபிட்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நியூ ஹேபிட்டும் வந்து உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராபின் சர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி எழுதின புக் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபராரி, அந்த புக்குக்காக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இந்தியன் மகாராஜா பற்றி அவங்க கேள்விப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இந்தியன் மகாராஜா அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மகாராஜா வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களோட இறுதி சடங்கு வந்து அவங்களே பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறம் ராபின் சர்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எதுக்காக அந்த மகாராஜா வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் இன்னைக்கு தான் நம்ம வந்து லாஸ்ட் டேயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தீருவோம்ல. எந்த ஒர்க்குமே வந்து இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டோம்ல. ஸோ எந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி இன்றைக்கே பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் மகாராஜா வந்து டெய்லி அவங்களோட இறுதி சடங்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நம்மளை வந்து இறுதி சடங்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராபின் சர்மா சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேவாக இருந்தால் நம்ம வந்து எந்த ஒர்க்குமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட மாட்டோம். நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குவோ அது வந்து கண்டிப்பாக இன்றைக்கே பண்ணி தருவோம்ல. ஸோ அதுக்கு தான் வந்து ராபின் சர்மா இதை சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒர்க்கு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லாமல் இன்னைக்கு அண்ட் இப்போவே வந்து எந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சாப்டரில் வந்து எந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.